நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே ராஜேஸ்வரி வசமா மாட்டிக்கிட்டேமா, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சந்திரகாந்தா மேடம் இருக்காங்களா, அவங்க கையில வசமா சிக்கிக்கிட்டாங்க. நம்ம சந்திரகாந்தா மேடம் கிட்ட ஆல்ரெடி நம்ம விஜய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என் மனைவி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவ அக்கௌண்ட்ல அவளே 1 லட்சம் ரூபாய் போட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் கட்டின மாதிரி மெசேஜ், மறுபக்கம் என் மனைவி ஏதாவது மல்லி இருக்காது அவ பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி ஒரு புக்கும் வந்து எங்க வீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா லெட்டர்ல வந்துருந்துச்சு. இது எப்படி வச்சு எதனால வச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதை கேட்டா அவ பண்ணலன்னு சொல்றான். எனக்கும் அவ மேல 100% நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி என் காசை எடுத்து அந்த மாதிரி போட்டு ஓபன் பண்ணணும்னு ஈன புத்தி அவளுக்கு இல்லை. இதை யாரோ ஒருத்தர அவளை சிக்க வைக்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அது யாரு என்ன அவன் மேல யாரு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொலை வெறியில இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும் விஜய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை யார் பண்ணாங்க எவர் பண்ணாங்க அதை மட்டும் எனக்கு தெரிவிச்சு நீங்க சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே விஜய், நீ எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், அதனால உனக்காக நான் இந்த ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மூலியமா பேங்க்குக்கு போறாங்க. சரியா ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. உடனே நான் போலீஸ் அதிகாரின்றத அங்க வெளியே எடுத்து காட்டுறாங்க அந்த ஐடி ப்ரூஃப். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பார்க்கணுமே, சும்மா பக்கா மாஸ் டக்கா தூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பறக்குது ஒரு பக்கம் மரியாதையெல்லாம். உடனே அங்க இருந்து சிசிடிவி கேமரால பாக்குறாங்க அந்த டேட்ல எல்லாம். உடனே இந்த மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் 2 பேரும் அப்படியே சும்மா கைவீசம்மா கைவீசு பேங்குக்கு போலாம் கைவீசு அப்படின்னு சொல்லிட்டு கைவீசினே வந்திருக்காங்க. இதை பார்த்து அது சேர்றாங்க ஒரு பக்கம். ஓஹோ, பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த திருட்டு தீவிரவாதி தானா, இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் தொலை வச்சு உப்பு கண்ணை போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகாந்தா மேடம் அதை அப்படியே அந்த வீடியோவை அப்படியே சும்மா காப்பி பண்ணிடுறாங்க. காப்பி பண்ணி அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்லயே தான் அந்த திருட்டு பூனை இருக்கு, அந்த திருட்டு பூனை யாருன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்கிற வர வச்சு எல்லாரும் முன்னாடியும் நான் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆவலா காத்துன்னு இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால உங்களுக்காக நான் உடனுக்குடன் எல்லாத்தையும் அப்டேட்டா கொடுத்துனே இருப்போம். நீங்க கவலையே பட தேவையில்ல. அந்த அப்படியே சும்மா வீடியோவில் இவங்க 2 போய் பேங்க் மேனேஜருக்கு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வீடியோ அப்படியே சும்மா பக்காவா HD பிரிண்ட் ஒரு பக்கம் பிரிண்ட் போட்டுறாங்க. இதை பார்த்ததும் நெஞ்சு ஒரு பக்கம் படன்னு அடிச்சதுக்குதுடா. இப்ப என்ன பண்றது, என்ன பொய் சொல்றது, எதனா ஒண்ணு சொல்லி தப்பிக்கணுமே. கடவுளே டக்குன்னு எதனா ஒரு பொய்யை எனக்கு கொடு கடவுளே, குடு கடவுளே, குடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற ஒரு பக்கம். நீ என்னதான் கெஞ்சனாலும் கொஞ்ச நாளும் உனக்கு இதுக்கு மேல பொய்ன்ற வார்த்தையே இல்லை. ஒழுங்கு மரியாதை ஜெயில போய் களி தின்னுடி அப்படின்னு சொல்ல மல்லி வேணாம் சொல்லிடுறாங்க. உடனே சரி போனா போதே வேணாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துன்னு இருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாம் நீங்க பார்த்து ஒரு பக்கம் ஷாக் மேல ஷாக் ஆகணும். அதெல்லாம் பார்த்து நான் ஒரு பக்கம் சந்தோஷம் அடையிறேன். எப்படியே நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு பக்கம் தெரிஞ்சாதான் நாமளும் ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.